ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு ஒரு 15 டேஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க பேபிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு 2 பேத்துக்கும் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ நாள் கழிச்சு 15 டேஸ் கழிச்சு இதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெளிய கிளம்புறோம். அதுவும் இல்லாம தம்பிக்கு ஜாண்டிஸ் இருந்துருந்துச்சுல்ல, ஸோ அதுக்கும் வந்து செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நார்மல் செக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜாண்டிஸ்க்கு செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாரி வச்சு ஹெட்ல, அதுக்கப்புறமா காதுக்கு பின்னாடி அவங்கள செக் பண்ணுவாங்க. அது வந்து சரியா காட்டல, அதாவது எரர்ன்னு காட்டிட்டு இருந்துச்சு. அதனால அவனுக்கு பிளட் டெஸ்ட் ஒண்ணு எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவனுக்கு பிளட் டெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தம்பிக்கு தேவையான மெடிசின்ஸ், அதுக்கப்புறமா ஃபார்முலா பவுடரு இதெல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் இதான் வந்து நான் வெளிய வந்து சாப்பிடுறேன். அதாவது டெலிவரிலாம் முடிச்சதுக்கு அப்புறமா. சரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா தம்பி சாப்பிடவே விடல. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான். கார்ல டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா தூங்கிடுவான். கார விட்டு இறங்கிட்டோம்னா அழுக ஆரம்பிச்சுருவான். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.